ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்ற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் முக்கியமான வார்த்தைகள் ஒன்றாகும். இந்த வார்த்தை ஒரு முக்கியமாக ஆன்மீக அனுபவத்தை விளக்குகிறது. ரட்சிப்பு என்ற வார்த்தையின் பொருள் காப்பாற்றுதல் அல்லது தப்புவித்தல் என்பதாகும். ஒவ்வொரு மனிதனும் பெற்றிருக்க வேண்டிய ஆவிக்குரிய அனுபவம் தேவனுடைய கிருபையால் கிடைக்கிறது. இயேசுநாதர் ஐஸ்வர்யமுள்ள வாலிபனுக்கு கற்பனைகளை கை கொள்ள என்றார். அவன் இவைகளெல்லாம் என் சிறுவயது கை கொண்டு வருகிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு என்று கேட்டார். இயேசு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவெல்லாம் விற்று தரித்திரருக்கு பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பண ஆசை இவ்வாலிபன் புதுப்புறம் அனுபவத்தை பெறக்கூடாதபடி தடை செய்தது. இயேசு நிக்கதேமுடன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் அதில் பிரவேசிக்கவும் முடியாது. நிக்கதேமுக்கு ஒன்றும் புரியவில்லை. திரும்பவும் இயற்கைப்படியே பிறப்பது எப்படி என்று நினைத்தார். இயேசு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றார். ரட்சிப்பு ஒருவனை தேவராஜ்யத்தில் ஒரு அம்சமாக தேவ சபையில் அங்கத்தினராக தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுள்ளனோ இரக்கம் பெறுவான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்கு தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான் என்று தேவன் சொல்லுவதை பலர் நம்புவதில்லை. நாம் ஒன்றில் தேவனுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் அல்லது சாத்தான குடும்பத்தில் தான் இருக்க முடியும். எத்தனை சபைகளை சேர்ந்திருந்தாலும் நாம் பாவத்தில் ஜீவித்தோமானால் நாம் பிசாசின் பிள்ளைகளே. நாம் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம். தேவாவினால் தேவனுடைய குடும்பத்தில் பிறக்க வேண்டும். எல்லா மனிதரும் நாள்தோறும் பாவம் செய்கிறார் என்றோ அல்லது ஒரு முறை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒருவன் பின் என்ன வாழ்க்கை நடத்தினால் ரட்சிக்கப்பட்டவனே என்றோ போதிக்கும் போதர்கள் அப்போதனால் நாசமான ஏராளமான ஆத்மாக்கள் இரத்த பலிக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இவை ஆத்மாக்களை வஞ்சிக்கும் சாத்தான் உபதேசங்கள். நீங்கள் பட்சத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சிஷ்யராயிருப்பீர்கள் என்று தேவன் தெளிவாய் கூறுகிறார். ஆகையால் தேவனுடைய தயவை கண்டிப்பையும் பார். விழுந்துகளிடத்திலே கண்டிப்பையும் உங்களிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். திட்டவட்டமான உபதேசங்களை சில நம்பாததால் தேவவசனம் அவமாகுமா. யாரை நம்ப போகிறோம்? தேவனையா மனிதனையா? நீ போ, நீ பாவம் செய்யாதே என்று இருமுறை இயேசு சொன்னார். பரலோகத்தை நமது வீடாக்க வேண்டுமா? நம் பாவங்களுக்காக தேவனுக்கு ஏற்ற துக்கமடைய வேண்டும். அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். ஆவினால் பிறக்க வேண்டும். பின் அவருடைய வசனத்தில் முற்றுமுடிய நிலைத்திருக்க வேண்டும். பாவியே, இயேசு உன்னை நேசிக்கிறார். நீயும் நானும் பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி அவர் தம் ஜீவனை கொடுத்தார்.
இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை கொண்டுள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அன்புள்ள இயேசுவே, நான் பாவி என்று உணர்கிறேன். என் பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தீரே. என் பாவங்களை மன்னித்து என் இதயத்தில் வாசம் பண்ணி என்னை ரட்சித்து வழிநடத்தும். ஆமென்.